ரிலேஷன்ஸ்னா அது சம்மந்தப்பட்டமா சார்? இல்ல நார்மலா ரிலேஷன் நீ என்ன சொல்லுவ ரிலேஷன்னா? சார் ரிலேஷன்னா தெரிஞ்சவங்க. யாரெல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க? சார் இங்க என்ன தரன் இருக்கிற நெய்பர்ஹுட் சொல்லுப்பா. நெய்பர்ஹுட் கசின்ஸ் அங்கிள் ஆண்டி எல்லாம். அங்கிள் ஆண்டி அப்பா அம்மா சொல்ல மாட்டேன். சார் அப்பா அம்மா வேணா. அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி தம்பி அண்ணா. சரி ஓகே, இவங்க எல்லாமே ரிலேஷன் சரிங்களா? கூட பிறந்தவங்க உடன் பிறந்தவங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இது எல்லாமே ரிலேஷன். அவன் யாரு? தரன் ஒருத்தர் இருக்கிறான். தரனுக்கு பார்த்தா எத்தனை இருக்கிறாங்க? இவங்க எல்லாமே ரிலேஷனா இருப்பாங்க சரிங்களா? சார் சரி, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஸ் எப்படி இது பண்ண போறாங்கன்னா, இப்படி பாத்துங்க. தரன் ஒருத்தர் இருக்கிறான். தரனுக்கு வந்து யார் இருக்கிறா? நீ சொன்ன மாதிரி நெய்பர்ஸ் இருக்கிறாங்களா? அவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா? ஓகே, அவங்க ரிலேஷன். அதே மாதிரி தரன் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கசின்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களா தான் இருக்க போறாங்க. அதே மாதிரி தரனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கிள் அண்ட் ஆன்டி சரிங்களா? தரனுக்கு அங்கிள் அண்ட் ஆன்டி தெரிஞ்சவங்களா இருக்க போறாங்க. அண்ட் ஆல்சோ தரனோட மதர் அண்ட் இது ஃபர்ஸ்ட் தரனோட மதர் அப்பா அம்மா தான் நம்ம இம்பார்ட்டன்ட் சரியா? ஃபாதர் அண்ட் ஆல்சோ தரனோட சிஸ்டர் இவங்க எல்லாமே பார்த்தா லிங்க் பண்ண ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க சரிங்களா? இப்போ நீங்க இருந்துகிட்டு இத்தனை வரைக்கும் நீ ரிலேட்டிவ் பண்ண முடியும் கரெக்டுங்களா? தட் இஸ் கரெக்ட். அப்ப இந்த செட்டுக்கு பேர் ஆல்ரெடி நீங்க செட் படிச்சுக்கிறீங்க. ஏங்கிற செட்டு இது பிங்கிற செட்டு கரெக்டுங்களா சார்? செட்டு பத்தி படிச்சுங்க லாஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. சார் அப்ப இது ஏங்கிற செட்டுன்னு வச்சுக்கோங்க, இது பிங்கிற செட்டுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா? ஓகே சார். அப்ப இதை நோட் பண்றது பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏ கிராஸ் பின்னு எழுதுறாங்க. இதை நோட் பண்றது பேர் என்னங்கிறாங்க? ஏ கிராஸ் பி. இதுல என்ன டவுட் இருக்குங்களா? டவுட் இல்லைங்க சார். அப்ப இந்த மாதிரி நோட் பண்றாங்களா பிராக்கெட் போட்டு? இந்த பிராக்கெட் போட்டு நோட் பண்ணா அதுக்கு பேர் என்ன? ஆர்டர் பேர்ஸ். பிராக்கெட் போட்டு நோட் பண்ணா அதுக்கு பேர் என்ன? ஆர்டர் பேர்ஸ். அப்ப அந்த ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி கோட பேர் என்ன? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஏ கிராஸ் பி கோட நேம் என்ன? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்ப அந்த ஏ கிராஸ் பி எப்படி டிஃபைன் பண்றாங்க? இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல எங்க இருக்குது? டி டி டின்னு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல வருது. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எங்க இருக்குது? ஏல இருக்குது. அப்ப செகண்ட் எலிமெண்ட் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்ற மாதிரி இந்த செகண்ட் எலிமெண்ட்ல எங்க இருக்குது? டி இருக்குது கரெக்ட்டுங்களா? அந்த ஏ கிராஸ் பி எப்படி எழுதுறாங்கன்னா எக்ஸ் கமா ஒய்ன்னு என்ட்ரி பண்ணிட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா ஒய் பிலாங்ஸ் டு பி நோட் பண்றாங்க சரியாப்பா? அந்த நேமுக்கு தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ங்கிறாங்க. அந்த நேமுக்கு தான் என்னங்கிறாங்க? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ங்கிறாங்க சரியாப்பா? A cross P is called a Cartesian product is defined by x comma y such that x belongs to A and y belongs to P. புரியா தம்பி? இதுல என்ன டவுட் இருக்குதா? அப்போ ஆர்டர் பேர்ஸ்னா என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு எழுதுனா ஓப்பன் பிராக்கெட் போட்டு எழுதுனா ஆர்டர் பேர்ஸ். அதுல வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து A cross B ன்னு டிஃபைன் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது சரியாப்பா? சரி, இப்போ ஏங்கிற செட்டு பிங்கிற செட்டு எப்படி டிஃபைன் பண்றாங்க? ஏல வந்து 2 பேர் இருக்கிறாங்க, பில வந்து 2 பேர் இருக்கிறாங்க சரிங்களா? அப்போ என்ட்ரி பண்ணிக்கோங்க. இங்க வந்து என்ன இருக்குது? 1 2 சரிங்களா? இங்க இருக்கிற எலிமெண்ட் என்ன இருக்குது? 1 2. இங்க இருக்கிற எலிமெண்ட் 5 6. அப்போ ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நீங்க டிஃபைன் பண்ற எப்படி பண்றீங்க? 1 வந்து 5க்கும் போவோம், 1 வந்து எங்கேயும் போவோம் 6 கிட்டயும் போவோம் சரிங்களா? அதே மாதிரி 2 வந்து எங்கேயும் போவோம் 5 கிட்ட போவோம், 2 வந்து எங்கேயும் போவோம் 6 கிட்ட போவோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஒன்றும் இல்லை, தரனுக்கு அக்கா இருந்தாங்கன்னா அவங்க. இப்போ 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சரிங்களா? இல்லைன்னா பக்கத்தில் யாராச்சும் உனக்கு மாமான்னு இருக்கிறாங்கன்னா உனக்கு மாமா யாரோ அக்காவுக்கு அவங்கள மாமா, உனக்கு அத்தை யார் இருக்கிறாங்களோ அவங்களே தான் அக்காவுக்கு அத்தை கரெக்டுங்களா? இப்போ யார்? ஒன்று வந்து தரன்னு, ரெண்டாவது வந்து உன்னோட அக்கா ரகன்னு சரியா? அப்போ உனக்கு கரெக்டாக மாமா யார் இருக்கிறாங்களோ அவங்களே தான் அக்காவுக்கு மாமா கரெக்டுங்களா? சேம் ரிலேட்டிவ் தான். உனக்கு என்ன மாமா முறையாவதோ அவங்களே தான் உனக்கு அவங்க அக்காவுக்கும் மாமா முறை. உனக்கு யார் அத்தையா இருக்கிறாங்களோ அதே தான் அக்காவுக்கும் அத்தையா தான் இருப்பாங்க சரிங்களா? தட் இஸ் கால்ட் ரிலேஷன்.
அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இது வெவ்வேறு ரிலேட்டிவ் இருக்க போறாங்களா? இப்ப அக்காவுக்கு ஒரு முறை, உனக்கு ஒரு முறை இருக்க போறாங்க. மாமாவும், அத்தையும் அப்படி இருக்காது. அதே மாரி பெரியப்பா, சித்தப்பா அது மாரி யார் இருந்தாலும், அதே ரிலேட்டிவா தான் இருப்பாங்க தவிர, உனக்கு பெரியப்பான்னா, அவங்களுக்கு பெரியப்பா தான். உனக்கு சித்தப்பான்னா, அவங்களுக்கு சித்தப்பா தான். நீ பெரியப்பான்னு கூப்பிட்டு, அவங்க சித்தப்பான்னு கூப்பிட முடியாது. கரெக்ட்டா? அந்த மாரி எஸ் சார். ரிலேட்டிவ் வந்து டிபெண்ட் பண்றதா வந்து இஸ் எ ரிலேஷன். சரிங்களா? ஓகே சார். இப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு புரிஞ்சிருப்பீங்க. ரிலேஷன்னா என்னன்னு நார்மலா தெரிஞ்சிருப்பீங்க. சரிங்களா? இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். இது எப்படி விடுதலையும் பார்த்துருப்பீங்க. இப்ப இந்த வேல்யூ ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது. எப்படி எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்க பாருங்க, இதனுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் இதனுடைய செகண்ட் எலிமெண்ட் ஈக்குவல் போட்டுக்கிறதுனால இதனோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் இதனோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? எஸ் சார். அப்படின்னு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் என்ன எழுதலாம்? 3ன்னு எழுதலாம். சரியாப்பா? எக்ஸ் ப்ளஸ் 1 3. இது புரியலன்னு கேட்டுக்க. நான் என்ன சொன்னேன்? ரெண்டுக்கு நடுவில் என்ன சைன் இருக்குது? ஈக்குவல் சைன் இருக்குது. அப்ப இதனுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் இதனுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி என்னது? இதனுடைய செகண்ட் எலிமெண்ட்டும் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். செகண்ட் எலிமெண்ட் என்ன லெஃப்ட் சைடுல? y minus 2 equal to second element இந்த பக்கம் என்ன? 1. கரெக்ட்டுங்களா? 1. எஸ் சார். சரி சொல்றேன் கண்ணு. இப்போ என்ன வரும் சொல்லுங்க. x ஓட வேல்யூ என்ன வரும் and y ஓட வேல்யூ என்ன வரும் 2 சொல்லுங்க. சார். 2 x வேல்யூ 2 y வேல்யூ 3. இதுல எனர்ஜி டவுட் இருக்குதா? இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அப்ப x equal to 2 and y equal to 3. சரியாப்பா? சார். என்னோட ஆன்சர் இதுதான். இதுல எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல டவுட் இருக்குதா? இதை பேஸ் பண்ண கொஸ்டினுக்கு இது வர சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். டவுட் இருக்குதா கண்ணு? அடுத்தது பூம்பட்டா ஒரு 4-5 எக்ஸாம்பிள் பார்த்தலாம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி போடலாம். டவுட் இருக்குதா இதுல? டவுட் இல்லை சார். எக்ஸ் வேல்யூ சார். P cross Q and Q cross P கேட்குறான். அது ரெண்டு ப்ராடக்ட் ஈக்குவலாக வேற கேட்குறான். சரிங்களா? அதாவது P cross Q கண்டுபிடிச்சிருவீங்க, Q cross P கண்டுபிடிச்சிருவீங்க. ரெண்டு ஈக்குவலா ஆர் நாட் ஈக்குவலா அப்படின்னு கேட்குறான். ஈக்குவலா நாட் ஈக்குவலான்னு கேட்குறான். கண்டுபிடிச்சிடலாமா? சார். எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது? கிராஸ்னா இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வைக்கணும். அப்போ P cross Q. அப்போ எப்படி எழுதலாம்? A, B, C கிராஸ் Q ஓட வேலை என்ன? R. சரியாம்மா? நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். என்ன பண்ணேன்? ஒரு செட் ப்ராக்கெட் மாதிரி இந்த மாதிரி போட்டுங்க. எனர்ஜி டவுட் வந்து இந்த மாதிரி சூப்பராக போட்டுக்குங்க. இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணலாம்? V அண்ட் Q ஓட வேல்யூ என்ட்ரி பண்ணிடுங்க. இது B வேல்யூ என்னென்னு என்ட்ரி பண்ணி P வேல்யூ, இது வந்து Q வேல்யூ என்ட்ரி பண்ணிடுங்க. P ஓட வேல்யூ என்ன இருக்குது? A, B, C. Q வேல்யூ என்ன இருக்குது? R இருக்குது. டவுட் இருந்தா கேட்டுக்க தரன். ஓகே சார். P வேல்யூ எப்படி என்ட்ரி பண்ண? ABC இருக்கிற எலிமெண்ட் பிடிச்சிடும். ஆல்ரெடி வென் டயக்ராம் வந்து கொடுத்தா இது ஒரு டைப் ஆஃப் ஏரோ டயக்ராம், வென் டயக்ராம். இந்த டயக்ராம் பேர் ஏரோ டயக்ராம் வாங்க. சரிங்களா? நம்ம லாஸ்ட் வந்து செட் ப்ராக்கெட்ல பார்த்தது வந்து வென் டயக்ராம் பார்த்தோம். இந்த டயக்ராம் பேர் என்னது? ஏரோ டயக்ராம். சரிங்களா? சார். அப்ப என்னது? A கிராஸ் இது இருக்குல்ல, அப்ப A எங்க போவோம்? R கிட்ட போவோம். கரெக்டா? எஸ் சார். R கிட்ட போவோம். C எங்க போவோம்? R கிட்ட போவோம். இது என்ன வேல்யூ? P கிராஸ் Q ஓட வேல்யூ. சரிங்களா? சார். அப்ப என்ட்ரி பண்ணது எப்படி இருங்க? ஆர்டர் பேசல. எப்படி ஆர்டர் பேசுங்க? A, R. கரெக்டா? எழுத தெரியல கத்துக்கோ, இல்லைன்னா சொல்லி கொடுக்குறோம் பார்த்துக்கோ. டவுட் இருந்தா கேட்டுக்கோ. அதே மாதிரி இங்க இருக்கு, இங்க வரும்போது அடுத்து என்ன கிடைக்கும்? B, R. அடுத்து என்ன கிடைக்கும்? C, R. வெரி குட், கரெக்ட் ஆன்சர். இது யாரு? B கிராஸ் Q ஓட வேல்யூ. சரிங்களா? எஸ் சார். அதே Q கிராஸ் B ஓட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? அப்ப அதுக்கு ஒரு செட் ப்ராக்கெட் போட்டு கண்டுபிடிச்சலாமா? அப்ப P கிராஸ் Q இங்க எழுதுறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் செட் வந்து Q, செகண்ட் செட் வந்து P. சரிங்களா? எஸ் சார். அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? Q கிராஸ் P கண்டுபிடிக்க போறோம். கரெக்டாப்பா? எஸ் சார். அப்ப ஃபர்ஸ்ட் செட் வந்து Q ஆவும், செகண்ட் செட் வந்து P ஆவும் வச்சுக்குவோம். Q ஓட வேல்யூ என்னங்க? இங்க நம்ம Q ஓட வேல்யூ என்ன? R தானே? எஸ் சார், R தான் சார். அப்ப ஃபர்ஸ்ட் செட் என்ன எழுதிங்க? R மட்டும் எழுதிங்க. செகண்ட் செட் P ல என்னென்ன வரும்? A, P, C. சரிங்களா? சார். அப்ப சொல்லுங்க, R வந்து யாருக்கு போவா? A க்கு போவாங்க. R வந்து யாருக்கு போவா? P க்கு போவாங்க. R வந்து C போவாங்க. அப்ப இந்த செட் எப்படி எழுதலாம்?
R, R, A, up, சூப்பர். R, B, R, C. அவ்வளோதான். இது 2 செட் ஈக்குவலா செக் பண்ணி பாரு. 2 ஈக்குவலா? இங்க பாரு A, Rம் R, Aவும் ஈக்குவலா? நாட் ஈக்குவல். எக்ஸாம்பிள் சொல்றேன். 1, 2வும் 2, 1 ஈக்குவலா? சார் ஈக்குவல் சார். இல்ல ஈக்குவல் இல்ல. மல்டிப்ளிகேஷன் அடிஷன் தான் ஈக்குவல். இந்த மாதிரி பிராக்கெட் வரும்போது அதாவது நீ வந்து இது மீனிங் வந்து நான் ரிலேஷன்ல சொல்லிடுறேன். நீ வந்து உங்க மாமாவை என்ன சொல்லுவ? மாமா தானே சொல்லுவ? சார். சரி அதே மாத்தி சொல்லு. மாமா வந்து உன்னை வந்து என்ன சொல்லுவாங்க? மருமகன் தான் சொல்லுவாங்க. மாமா என்ன சொல்லுவாங்க? மாமா வந்து உன்னைய சார் சொல்லுவாங்க. இல்லைன்னா டேய் மருமகன் சொல்லி கூப்பிடுவாங்க. புரியுதா? சார். அப்போ 1, 2, 2, 1 ஈக்குவல் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது சார். சொல்ல முடியாது. தரன் வந்து உங்க மாமாவை மாமான் தான் கூப்பிடுவேன். சரியா? ஏன்னா மாமா வந்து தரன் என்ன கூப்பிடுவாங்க? ஒண்ணு தரன் கூப்பிடுவாங்க. டேய் மாப்பிள வாடா மாப்பிளைன்னு கூப்பிடுவாங்க. கரெக்டா? எஸ் சார். அப்ப 2 ஈக்குவலா? 2 ரிலேஷன் ஈக்குவல் கிடையாது. நீ வந்து மாமான்னு கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து உன் நேம் சொல்லி கூப்பிடுவாங்க. இல்லைன்னா மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரியா? இல்லைன்னா என்னாச்சும் இது கூப்பிடுவாங்க. சில பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அப்ப 2 ஈக்குவல் கிடையாது. சரிங்களா? எஸ் சார். 1, 2 is not equal to 2, 1. அப்படின்னா மீனிங் என்ன? P cross Q is not equal to Q cross P. கிளியரா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. டவுட் இருந்து கேட்டுக்கோ. டவுட் இருக்கா கண்ணு? இல்லைங்க சார். அடுத்து மூவ் பண்ணலாமா? எஸ் சார். இது என்னடா கண்ணு? இது சூப்பரான ஃபங்க்ஷன். இது என்னது? 1 முடிச்சுமா 2வா? 1 முடிச்சுட்டு 2 முடிச்சுட்டு 3. சொல்கிறேன் கண்ணு. இது சூப்பராக உனக்கு ஆல்ரெடி நீ ப்ரீவியஸ் சாப்டர் போட்டது இருக்குது. இப்போ கரண்ட் சாப்டர் படிக்கிறது இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்க? P இன்டர்செக்ஷன் C கேட்குறாங்க. நீயே போடுவீன்னு நினைக்கிறேன். உனக்கு சொல்கிற எக்ஸ்ட்ரா எக்ஸாம் எழுதிட்டுங்கிற P இன்டர்செக்ஷன் C என்ன ஒரு சொல்கிறாங்கன்னு? P யோட வேல்யூ 4. சூப்பர், வெரி குட் வெரி குட். C யோட வேல்யூ 4, 5, 6. அப்போ என்னது? B இன்டர்செக்ஷன் C வந்து 2க்கு காமன் எலிமெண்ட் பார்ப்போம். 2க்கு காமன் எலிமெண்ட் 4. 4 only common, therefore write here 4. சரி இப்போ என்ன சொல்றீங்க? A cross என்ன சொல்றீங்க? A cross B intersection C. சரிங்களா? அப்ப A ஓட விட என்ன? 1, 2, 3. B intersection C ஓட விட என்ன? 4. கரெக்ட்டா? எஸ் சார். நீ சப்போஸ் டைரக்டா எழுத உனக்கு கஷ்டமா இருந்தா இந்த மாதிரி செட் பிராக்கெட் போட்டு எழுதிக்கங்க. நம்ம ஈஸியா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம டயகிராம் ஏரோ டயகிராம் போட்டு எழுதிங்க. இங்க என்ன செட்? இது ஏங்கிற செட். இது என்ன செட்? B இன்டர்செக்ஷன் Cங்கிற செட். சரிடா கண்ணு? எஸ் சார். A ஓட செட்ல என்னென்ன வேல்யூ இருக்குது? 1, 2, 3. B இன்டர்செக்ஷன்ல 4. 1, 4. சூப்பர், வெரி குட். 1, 2, 4, 2, 2, 4, 3, 2, 4. நீ சொன்ன கரெக்ட். சரிங்களா? அப்ப என்ன வரும்? சொல்லுங்க. 1, 4, 2, 4, 3, 4. 3, 4. Any doubt up to this concept? No doubt sir. சரி அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க? A cross B intersection A cross C. A cross B. இங்க இடம் எனக்கு கீழே போன கொஸ்டின் தெரியாது. நான் இங்க போடுறேன். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். A cross B. சொல்றாங்கன்னு A cross B ஓட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் A ஓட வேல்யூ என்ட்ரி பண்ணுங்க. 1, 2, 3. கிராஸ் B ஓட வேல்யூ என்ட்ரி பண்ணுங்க. 3, 4. இது எப்படி எழுதணும் சொல்லுங்க? சார் வந்து போட முடியல வென் டயகிராம் போட்டுங்க. தட் மீன்ஸ் ஏரோ டயகிராம். இது இப்படி B. சரிங்களா? நீங்களும் எழுதிட்டு இருக்கீங்களா? எஸ் சார், எழுதிக்கிறேன். 1, 2, 3. B ஓட வேல்யூ என்ன? 3, 4. கரெக்டாப்பா? எஸ் சார். இது ஏங்கிற செட்டு, இது என்ன செட்டு? Bங்கிற செட்டு. சரியாப்பா? எஸ் சார். இப்போ சொல்லுங்க. 1 வந்து எங்க போவோம்? 3 கிட்ட போவோம். மறுபடியும் 1 எங்க வந்து போவோம்? 4 கிட்ட போவோம். அப்படி எழுதிருங்க. அப்ப என்னாச்சு? 1, 3, 1, 4. அதே ஐடியா சொல்லுங்க. 2 வந்து எங்க போவோம்? 2 வந்து 3 கிட்டயும் போவோம். 2 வந்து 4 கிட்டயும் போவோம். 2, 3, 2, 4. 2, 4. சரிங்களா? எஸ் சார். அது Bங்கிற எலிமெண்ட். B என்னது? இங்க 3 இருக்குதா? 3 வந்து 3 கிட்டயும் போவோம், 4 கிட்டயும் போவோம். அப்ப எப்படி எழுதலாம்? 3, 3, 3, 4.
இது யாரு? A கிராஸ் B யோட வேல்யூ. சரிங்களா? எஸ் சார். கண்டுபிடிச்சிட்டோம். A கிராஸ் B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? சார் அடுத்து வந்து A இன் A கிராஸ் C. போடலாமா? சொல்லுங்க. A கிராஸ் C என்ன ஒரு நீங்களே சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுங்களா? சார் நான் போடுறேன் சார் ஒரு வாட்டி. அப்படி சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். A ஓட வேல்யூ என்ன? 1, 2, 1 3. 3 C யோட வேல்யூ என்ன? 4, 5, 5 6. அவ ரெண்டையும் கம்பைன் பண்ணி டயக்ராம் போட்டு எனக்கு அப்படி சென்ட் பண்றீங்களா? செக் பண்றேன் கரெக்டானு. எஸ் சார். டயக்ராம்ல போட்டு சென்ட் பண்ணுங்க. கரெக்டானு நான் செக் பண்றேன். சார் அனுப்பிச்சிட்டாங்க சார். அனுப்பிட்டியாப்பா? சார். A இன்ட்டு C. செக் பண்ணிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து செக் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். A கிராஸ் C எழுதிக்கிறேன் கரெக்டாப்பா? எஸ் சார். இப்போ சியோட வேல்யூ என்ன? சியோட வேல்யூ எங்கே எழுதிக்கிறேன்? இது சியோட வேல்யூயா? இது ஏ எஸ் சார். 1, 4, 1, 5, 1, 6, 2, 4, 2, 5, 2, 6, 3, 4, 3, 5, 3, 6.
அதே மாதிரி A cross B ஆல்ரெடி நம்ம எழுதியிருந்தோம். 1 3 Yes, sir. 2 3 2 4 3 3 3 4. கரெக்டா இருக்கணும். வெரி குட், சூப்பர். இப்போ ரெண்டுக்கு என்ன கேட்கறான்? A இன்டர்செக்ஷன் B, அதாவது A cross B, கரெக்ட்டுங்களா? Yes, sir. இன்டர்செக்ஷன் A cross C கேட்கறான். அப்ப ரெண்டுக்கு காமன் எலிமெண்ட் இந்த ஆர்டர் பேர்ஸ்ல யார் இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? Yes, sir. Order based 1,4. கரெக்ட்டுங்களா? ரன் பண்ணிக்கலாமா? Yes, sir. 1,4 கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஈஸியா எழுத முடியும். 1,4 ரெண்டுக்கும் காமனா இருக்கிறோம். அப்ப அதை எழுதிக்கங்க. 1,4 அப்புறம் sir, அப்புறம் 2,4. 2,4 கரெக்ட் ஆன்சர். 3,4, sir. அவ்வளோதான் கண்ணு. 3,4 கரெக்டாக சூப்பராக புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட், கரெக்ட் ஆன்சர். ஓகே. Yes, sir. சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறேன் பார்க்கலாமா? Yes, sir. பார்க்கலாம் சார். அடுத்த கொஸ்டின் நீயே போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது எடுத்துட்டு என்ன பண்ணுவேன்? தேர்டு கொஸ்டின்ல அவன் கேட்டக்கூடிய கொஸ்டின் A cross B யூனியன் C. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? B யூனியன் C கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? எடுத்துட்டு A cross B யூனியன் C கண்டுபிடிக்க முடியாது. எடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா B யூனியன் C கண்டுபிடிங்க. B யோட வேல்யூ என்னடா கண்ணு? B யோட வேல்யூ பார்த்து சொல்ல முடியுமா? என் கையில இருந்து மேலே போகணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் மேலே இருந்து மேலே 3 4 4 by 6 ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3 4 கிராஸ் 4 5 6 சொல்றாங்க. B யூனியன் C கிராஸ் போட்டு நான் இங்க யூனியன் போடுவோம். சரிங்களா? நாட் ஃபார் கிராஸ், இங்க யூனியன் போடுவோம். சரிங்களா? அப்ப யூனியன் எப்படி எழுதுவீங்க? காமன் எலிமெண்ட் வந்து ஒரு டைம் எழுதிட்டு மீதிக்கிற எலிமெண்ட் அப்படியே எழுதிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். கிராஸ் கண்டுபிடிக்கல, யூனியன் கண்டுபிடிக்கிற. கரெக்டா? அப்ப நான் யூனியன் தான் போட்டுக்கணும். யூனியன் போட்டுட்டேன். அப்ப நீங்க கண்டுபிடிங்க. 3, 4, 5, 6. இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி, அப்ப என்ன வேணும்? A கிராஸ் B யூனியன் C எனக்கு வேணும். சொல்லிடுவீங்களா நீங்க, இல்ல நான் சொல்ல வேணுமா? சார் நான் போடுறேன் சார். வெரி குட்மா, வெரி குட். A ஓட வேணும் 1 2 3. சரி, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நானே எழுதிக்கிறேன். கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறேன். நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். போட முடிச்சதப்பா எனர்ஜி கில் பண்ணுமா? போட இருக்கேன் சார்.
செக் பண்ணிக்கோ, நீங்கள் போட்டுக்கிறது செக் பண்ணிக்கோ கரெக்டான ஆன்சரானு. ஓகே சார். எஸ் சார், கரெக்டு சார். சூப்பர்மா, வெரி குட். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பண்ணலாமா? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகே, என்ன கேட்டுக்கிறேன்? 4th கொஸ்டின். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ நம்ம என்னன்னா ஆல்ரெடி ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். அதை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஏ கிராஸ் பியோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சது எழுதுங்க. ஏ கிராஸ் சி ஆல்ரெடி கண்டுபிடிச்சது எழுதுங்க. சொல்லுங்க, ஏ கிராஸ் பி என்ன கண்டுபிடிச்சுன்னு. 1, சார் 1,3 1,4 2,3 2,4 3,3 3,4 3,4. வெரி குட். அதே மாதிரி ஏ கிராஸ் சி வேல்யூ சொல்றாங்கன்னு. ஏ கிராஸ் சி வேல்யூ 1,4 1,5 1,6 2,4 2,5 2,6 3,4 3,5 3,6. சரி, இப்போ நம்ம யூனியன் என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. யூனியன் என்னது? 2 டைம் வந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரிப்பீட்டட் வேல்யூ ஒரு டைம் எழுதணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க சரிங்க. 2 டைம் ஒரு சிலர் எழுதிடுவாங்க, எழுதக்கூடாது. ஓகே சார். அப்போ இதெல்லாம் 2 டைம் வருதோ அதை ஒரு டைம் வந்து கிராஸ் அவுட் பண்ணிங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். 1,4 2 டைம் வருது, அதை கட் பண்ணிடுவீங்க. 2,4 2 டைம் வரும், அதை கட் பண்ணிடுவீங்க. 3,4 2 டைம் வரும், அதை கட் பண்ணுவீங்க. மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்து கட் பண்ணணும், அப்படி எழுதிடுங்க. 1,3 1,4 1,5 ஆர்டர் வைஸ் எழுதிக்கங்க. 1,3 எழுதியாச்சு, 1,4 வச்சு அடுத்து என்னது 1,5 1,6 ஆர்டர் வைஸ் அப்படி எழுதிக்கங்க. கரெக்ட், புரியுதா? எஸ் சார், புரியுது சார். ஆர்டர் வைஸ் 1னா 1 முடிச்சிருங்க, அப்புறம் 2 செக் பண்ணி 2 முடிங்க. 2,3 2,4 அப்புறம் பில 2 இருக்குதா? 2 2 இருக்குது, அதை எழுதிடுங்க. 2,5 2,6 அடுத்து 3,3 எஸ் சார். 3,3 3,4 3,5 3,6. அவ்வளோதான். இதுதான் உங்களுடைய செக் பண்ணிங்க. இதே ஆன்சர் வருது, வேற ஆன்சர் வருதா செக் பண்ணிட்டு இருக்கணும் சார். அதே ஆன்சர் சார் வருது. அதே ஆன்சர் தானே வருது. சூப்பர், வெரி குட். ஓகே, அப்போ இதில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? 4 கொஸ்டினா? 4 அண்டர்ஸ்டாண்ட் முடிஞ்சுதா? எஸ், அண்டர்ஸ்டாண்ட் சார். சரி, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே சார். இது எப்படி கேட்கணும்? 3 டைம் கேட்குறான். அப்போ நம்ம 2 டைம் எப்படி டெஃபினிஷன் சொன்னேன்? ஏ கிராஸ் பின்னு என்ன டெஃபினிஷன் சொன்னேன்? எக்ஸ் கமா ஒய் such that x belongs to a and y belongs to b ன்னு சொன்னேன். கரெக்டா? அப்போ இன்னொன்று என்ன சொல்றீங்க? ஏ கிராஸ் பி கிராஸ் சின்னு எப்படி எழுதணும்? 3 எலிமெண்ட் எழுதணும். எப்படி? எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட். கரெக்டா? 3 இது வரணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அப்போ எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, ஒய் பிலாங்ஸ் டு பி, இஜெட் பிலாங்ஸ் டு சி. சரி, இப்போ 3 பேர் கேட்குறான். அப்போ எப்படி எழுதணும் பார்த்துங்க. பியை 3 தடி பண்ண சொல்கிறான். பி கிராஸ் பி கிராஸ் பி. இது ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா? ஓகே சார். பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிருங்க. பி கிராஸ் பின்னு எப்படிங்க? 1,2 கிராஸ் 1,2. சரிங்களா? ஓகே சார். கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்கள் சூப்பராக போட்டுட்டு இருந்தீங்க. சொல்லுங்க எப்படி வரும்? 1,1 1,1 1,2 2,1 2,2. என்னாச்சு, டவுட் இருந்ததா? இல்லைங்க சார். அப்போ பி கிராஸ் பி, ஓகே சார், கிராஸ் பி. அப்போ தான் வந்து இதனோட வேலை தான் வந்து பி கிராஸ் பின்னு வரும். சரிங்களா? அப்போ என்ட்ரி பண்ணுங்க. 1,1 1,2 2,1 2,2. கிராஸ் பியோட வேலை அகைன் 1,2.
சரிடா கண்ணு? எஸ் சார். சரி அப்ப பொறுமையா எழுதுங்க பார்க்கலாம் என்ன வரும்னு. தட் இஸ் ஈக்குவல் டு சொல்றா கண்ணு. 1 நல்லா பாத்துங்க 1,1 ஆல்ரெடி இருக்குது. அப்ப இது எதோட மேட்ச் ஆகும்? 1ஓட மேட்ச் ஆகும். எஸ் சார். 1 அப்படி எல்லா எலிமெண்ட் எழுதுங்க. 1,1,2 சரிங்களா? எஸ் சார். அடுத்து என்ன கிடைக்கும்? 1,2, இது மேட்ச் பண்ணுங்க. இது இந்த செட்டோட மேட்ச் ஆகும். 1,2,1 1,2,2 புரியுதா கண்ணு? சார் புரியுது சார். அப்ப மீதி இருக்கிறது சொல்லுங்க. இதை வந்து இதோட மேட்ச் ஆகும். இது வந்து இதோட மேட்ச் பண்ணுங்க. 2,1,2 அடுத்ததான் வந்து 2,1,2 வரும். சரிங்களா? சார். அடுத்து இதை மேட்ச் பண்ணுங்க. இது மேல சார் 2,1,2 இல்ல இது 2,2 தான் இருக்குது. எஸ் சார் அதான். அப்ப 2,2,1 கரெக்டா? 2,2,1 கடைசி எலிமெண்ட் 2,2 வந்து கடைசி எலிமெண்டோட மேட்ச் ஆகும். 2,2, கடைசி எலிமெண்ட் என்ன? 2. கிளியரா? டவுட் இருக்குங்களா? கிளியர் சார். 2-3 டைம் ரெஃபர் பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு கிளியரா இருக்கும். சரிங்களா? அப்ப இது 3 செட்டோட பிராக்கெட்டோட ஐடியா. சரிடா கண்ணு? எஸ் சார். சரி, இது எப்படி போடுவீங்க? A கிராஸ் P யோட வேல்யூ கொடுத்துட்டா. சரிங்களா? ஃபைண்ட் AB கேட்குறோம். அப்ப ஏங்கிற செட்ல என்ன கிடைக்கும், பிங்கிற செட்ல என்ன கிடைக்கும்னு கொஸ்டின் கேட்குறோம். சரிங்களா? என்ன கிடைக்கும் கேட்குறோம். போட தெரியுமா? ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி சொன்னேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எதனோடது? ஏவோடது. செகண்ட் எலிமெண்ட் எதனோடது? பியோட. சரிங்களா? ரிப்பீட்டட் வேல்யூ என்ன பண்ண சொன்னேன்? ஒரு டைம் எழுத சொன்னேன். கரெக்டுங்களா? ரிப்பீட்டட் வேல்யூ ஒரு டைம் எழுத சொன்னேன். ஏ ஈக்குவல் என்ன கிடைக்குது சொல்லுங்க. பி ஈக்குவல் என்ன கிடைக்குது நீங்களே சொல்லுங்க டக்குன்னு. இது 1 மார்க் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் சொல்லுங்க. எஸ் சார். ஏ வந்து ஈக்குவல் டு பி பி கமா பி பிங்கிறது 2 டைம் வருது. ஒரு டைம் எழுதினா போதும். இங்க 2 டைம் வந்துச்சு, நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு டைம் மட்டும் பி என்ட்ரி பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப பி கமா ஆர். இல்ல, ஆர்ங்கிறது செகண்ட் எலிமெண்ட் தானே. செகண்ட் எலிமெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எது வருதோ பி, இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பி, அடுத்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் யாரு? அடுத்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கியூங்கிறது செகண்ட் எலிமெண்ட், ஆர்ங்கிறது செகண்ட் எலிமெண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது? அடுத்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சார். அடுத்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கியூ சார். கியூ எங்கடா இருக்குது? கியூ ஃபர்ஸ்ட் எலிமெண்டே வரல. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன மீனிங் புரியுது இல்லையா? இந்த கமாக்கு முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், கமாக்கு பின்னாடி இருக்கிறது செகண்ட் எலிமெண்ட். அப்ப பி என்ட்ரி பண்ணியாச்சு. இதுல என்னது? இதுல பிங்கிறது என்ட்ரி பண்ணியாச்சு. அப்ப ஆறுங்கிறது வருது. அப்ப விட்டுருங்க. அப்ப இதுல என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? இது என்ன ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்? லெட்டர் தெரியுதா இல்லையா? இது என்ன ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்? எஸ் சார், லெட்டர் தெரியுது. எம். அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் என்ட்ரி பண்ண சொன்னேன். எம். அப்ப இங்க போய் பாக்குறேன். இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? எம். ஆல்ரெடி எம் என்ட்ரி பண்ணியாச்சு. அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணிருங்க. சரிங்களா? எஸ் சார். சரி, இங்க வாங்க. பிங்கிற செட் வேணும் நமக்கு. அப்ப பிங்கிற செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னங்க? செகண்ட் எலிமெண்ட் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பி முடிச்சாச்சு. செகண்ட் எலிமெண்ட் என்னங்க? செகண்ட் எலிமெண்ட் கியூ சார். கியூ என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க செகண்ட் எலிமெண்ட் என்ன? ரெண்டாவது செகண்ட் எலிமெண்ட் என்ன? ஆர். சரி, மூணாவது செகண்ட் எலிமெண்ட் என்ன? கியூ. கியூ ஆல்ரெடி என்ட்ரி பண்ணியாச்சு, அதனால திரும்ப தேவையில்லை. அதே நாலாவது எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் என்ன? ஆறு. ஆர் சார். ஆர் இருக்கு, ஆல்ரெடி என்ட்ரி பண்ணிட்டியா? ஓ எஸ் சார். அப்ப நம்ம பி கமா கியூ ஓட வேல்யூ என்ன? தட் மீன்ஸ் கேபிட்டல் பி ஓட என்ன? கியூ கமா ஆர். புரிஞ்சுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. சரி, இதில் என்ன டவுட் இருந்தால் சொல்ல பார்க்கலாம், இல்லைன்னு நம்ம அடுத்தது பார்க்கலாம். சரிங்களா? எஸ் சார். என்ன டவுட் இருக்குதாப்பா? லாஸ்ட் 5 மினிட்ஸு. நான் எனக்கு அடுத்தப்போ ஒர்க் இருக்குது. கரெக்ட் டைம் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா உனக்காக நான் 1:30 மணிக்கு 1:45 எந்திரிச்சு இது பண்ணுறேன். நீ கரெக்டாக ஜாயின் பண்ணுவ வீட்டில் இருந்தால் எனக்கு கரெக்டாக ஷெடியூல் போகும். ஏன்னா எனக்கு 4:30 மணிலேருந்து அடுத்த ப்ரோக்ராம் எனக்கு இருக்குது. அப்போ அடுத்தடுத்து எனக்கு கிளாஸ் இருக்குது. ஒரு ஷெடியூல் போட்டு போகிறதுனால எனக்கு டைம் வேரியேஷன் ஆச்சுன்னா எனக்கு அடுத்தடுத்து ஃபாலோ பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் சொன்னேன். சரிங்களா? சரி, இது உன்னோட எக்ஸசைஸில் 10 கொஸ்டின்.
எப்படி போடுவீங்க? இது ஆல்ரெடி நடத்துறது தானே எக்ஸசைஸ்ல 2.1ல ஃபர்ஸ்ட் x by 3 plus 1 equal to 5 by 3. சூப்பர், வெரி குட், வெரி குட். அப்போ y minus 2 by 3 equal to 1 by 3. கரெக்ட்டுங்களா? அப்படி ஹோம்ஒர்க் பண்ணிடுவீங்களா? நான் வரதுக்கு மேபி 3 o'clock மேல அடுத்த கிளாஸ் இருக்கும். இதை ரெடி பண்ணி ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணிருங்க. சரிங்களா? ஓகே சார். டவுட் இருக்குமா? ஐடியா கொடுத்துட்டேன் ஏன்னா. எஸ் சார், ஐடியா கொடுத்துட்டேங்க சார், பண்ணிடுவேன். ஃபேக்டரைஸ் பண்ணி ஆர்டர் பேர்ஸ் பண்ணி பண்ணிருங்க. சரியா? அதான் ஆர்டர் பேர்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணி பண்ணிருங்க. சரிங்களா? ஓகே சார். சரி, செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஒரு 5-6 கொஸ்டினுக்கு ஐடியா கொடுக்குறேன். எனக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க முடியும். ஏன்னா எக்ஸாம் டைமுங்கிறீங்க. அப்போ நான் நிறைய முடிச்சா தான் உங்களுக்கு முடிக்க முடியும். இது என்னென்ன டக்குன்னு எக்ஸாம் சொன்னோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. இல்லை முடியலன்னா உடனே சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே சார். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, செட் 7 எத்தனை எலிமெண்ட் இருக்கிறாங்க? n ஆஃப் 7 எத்தனை எலிமெண்ட் இருக்குங்கிறாங்க? 3 எலிமெண்ட் இருக்குங்கிறாங்க. கரெக்டாக? n ஆஃப் 7 எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 3 எலிமெண்ட்ஸ். அது என்ன எலிமெண்ட் நமக்கு கொடுக்கல. சரியா? ஓகே சார். அப்போ பிங்கிறது இது இருக்குது. அப்போ செட் ஆஃப் பியில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 1 2 3. இதில் எவ்வளோ எலிமெண்ட் இருக்குது? 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாப்பா? எஸ் சார், கரெக்ட் சார். அப்போ என்ன கேட்குறான் கொஸ்டின்? n ஆஃப் a கிராஸ் b என்னன்னு கேட்குறான். அதாவது நம்பர் ஆஃப் a கிராஸ் பின்னா n ஆஃப் a கிராஸ் b என்னன்னு கேட்குறான். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது 3, இது 3. அப்போ டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும்? 9 எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? 3 × 3 3 × 3 எவ்வளவு? 9 சார். அப்போ 3/3 போடுவீங்க. இஸ் 9 எலிமெண்ட் பாசிபிள் ஃபார் திஸ் ப்ராப்ளம். சரியாப்பா? எஸ் சார். என்னது டவுட் இருக்குதா கண்ணு? டவுட் இல்லைங்க சார். டவுட் இல்லை. தேர்டு கொஸ்டின் நீங்களே போட்டுருவீங்க. நீங்கள் தேர்டு கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின். ஆல்ரெடி நம்ம போட்ட ஐடியா தான். எஸ் சார். தேர்டு கொஸ்டின் புக்கில் பார்க்குறீங்களா? பார்த்துட்டு இருக்கீங்களா? இங்கே ஸ்க்ரீன் பார்த்தா சரி, ஸ்க்ரீனில் இன்சர்ட் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீனில் பார்த்துக்குங்க. சரிங்களா? எஸ் சார். இப்போ என்ன கேட்குறான்? ஜி கிராஸ் கச் கேட்குறான். அப்போ பேர் பண்ணுங்க. 7,5 7,4 7,2. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கச்சு வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். என்னென்னலாம் 2,4,5 ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? எஸ் சார். நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். ஒரு ஆர்டர் படி எழுதுனா நம்ம ஈஸின்னு. இவங்க அசெண்டிங் ஆர்டர் இல்லாத டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து அசெண்டிங் ஆர்டரில் 2 4 5 எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். அப்போ என்ன ஜி கிராஸ் கட்சி என்ன கிடைக்கும்? 7,2 7,4 7,5 8,2 8,4 8,5. சூப்பர், வெரி குட், கரெக்ட் ஆன்சர். அப்போ ஜி கிராஸ் கட்சி கண்டுபிடிச்சிருவியா? அதே மாதிரி கட்சி கிராஸ் ஜி கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவேன்? இதை கட்சி முன்னாடி போட்டு ஜி வந்து பின்னாடி போட்டுருவோம். சரிங்களா? அதை என்ட்ரி பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ரெண்டு ஈக்குவலாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ ஜி கிராஸ் கச் ஈக்குவல் ஆர் நாட் ஈக்குவல் கச் கிராஸ் ஜிக்கு இதை செக் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இப்போ தேர்ட் கொஸ்டின் வந்துச்சா? ஃபோர்த் கொஸ்டின் பார்த்துடலாமா? சார் பார்த்துடலாம் சார். ஃபோர்த் கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு வருவீங்களாமா? பண்ணிவிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. நான் 3 o'clock மேலே உனக்கு கிளாஸ் டைம் சொல்லிடுறேன். கிளாஸ் மேக்ஸிமம் 3 o'clock இருக்கும். கொஞ்சம் ரெடி ஆகிப்பா. ஓகே சார். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இது என்ன கொடுத்துக்கிறா? State whether each of the following statements are true or false. அப்போ P cross Q வந்து என்ன கிடைக்கும்? M/N M/M. அதே மாதிரி N/N N/M கிடைக்கும். பட் அவன் ஒன்லி 2 எலிமெண்ட் தான் கொடுத்துக்கிறான். ட்ரூவா ஃபால்ஸா? 4 எலிமெண்ட் வரணும்ல. 4 டிஃபரெண்ட் தானே. என்னென்ன வந்தது? M/N M, M. கரெக்டுங்களா? அடுத்தது N, N N, M. 4மே டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் தானே. அவன் 2 எலிமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறான். ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ் சார். வெரி குட், இட்ஸ் a false. அடுத்தது A, B are non-empty set. A cross B is a non-empty set order. X belongs to A, correct. Y belongs to B is correct. As per definition படி கொடுத்துக்கிறான். is correct. கரெக்டுங்களா? எஸ் சார். ட்ரூ. கரெக்ட் தானே? எஸ் சார், கரெக்ட் சார். சரி, இப்போ A is 1,2 B is 3,4. அப்போ B இன்டர்செக்ஷன் C என்னட்டா எம்டி செட்டுன்ட்டான். கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ B இன்டர்செக்ஷன் எம்டி செட் வந்து என்ன? எம்டி செட்டாக இருந்தால் A கிராஸ் எம்டி செட்டு எப்படி எழுத முடியும்? அப்படிங்கும்போது 1,2 கிராஸ் எம்டி செட். கரெக்டுங்களா? எஸ் சார். தட் மீன்ஸ் 1,2 கிராஸ் எம்டி செட். கரெக்டாப்பா? இது எப்படி எழுதலாம்?
1, எம்டி செட் 1, அடுத்தது 2, எம்டி செட். இப்படிதான் எழுத முடியும். எஸ் சார், அப்படிதான் சார் எழுத முடியும். அப்போ அது கரெக்டா ராங்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க. சரிங்களா? செக் பண்ணுங்க. அப்புறம் எப்படி அது ராங் ஆகும் இல்லைன்னா எப்படி கரெக்ட் ஆகும்? ஃபால்ஸ் ஆர் ட்ரூ தான் கேட்குறாங்க. கரெக்டா? எஸ் சார். ஃபால்ஸ் ஆர் ட்ரூனா அது கரெக்டா இல்லையாங்கிறத நாம செக் பண்ணி பார்த்துட்டு எழுதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம்டி செட்டுங்கிற வந்து நம்மளுக்கு தெரியும். என்ன தெரியும்னா நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். அதாவது n ஆஃப் a கிராஸ் p எப்படி வரும், n ஆஃப் a கிராஸ் p வந்து என்ன வரும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். கரெக்டா? அப்போ n ஆஃப் a எவ்வளவு? n ஆஃப் a பார்த்தீங்கன்னா 2. சரிங்களா? அதே மாதிரி n ஆஃப் b பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 2. பட் n ஆஃப் b இன்டர்செக்ஷன் எம்டி செட் என்ன? எம்டி செட். எம்டி செட்னா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். 0. அதே மாதிரி n ஆஃப் a கிராஸ் b ஓட வேல்யூ என்ன சொன்னேன்? a n ஆஃப் a இன்டு n ஆஃப் b. இதெல்லாம் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? n ஆஃப் a இன்டு n ஆஃப் b. சரிங்களா? எஸ் சார். அப்ப n ஆஃப் a ஓட வேல்யூ என்ன? 2. n ஆஃப் b ஓட வேல்யூ என்ன? 4. 2 into 2 4. கரெக்டா? 2 into 2 4. சரியாப்பா? எஸ் சார். அப்ப இதனோட ஃபார்முலா படி என்ன கிடைக்கும்னா இதனோட ஃபார்முலா படி 0 தான் கிடைக்கும். சரிங்களா? அப்ப மீனிங் என்ன? n ஆஃப் a கிராஸ் b இன்டர்செக்ஷன் எம்டி செட் ஈக்குவல் டு n ஆஃப் a இன்டு n ஆஃப் b இன்டர்செக்ஷன் எம்டி செட். கரெக்டாப்பா? எஸ் சார், கரெக்ட் சார். n ஆஃப் a ஓட வேல்யூ 2 இன்டு n ஆஃப் b இன்டர்செக்ஷன் c எம்டி செட்னா அதனோட வேல்யூ என்ன போட்டுக்கிறோம்? 0 போட்டுக்கிறோம். கரெக்ட்டுங்களா? சார் 0. That is equal to 0 தான் ஆன்சர் வரணும். 0னா என்னது? எம்டி செட் தான் ஆன்சர் வரணும். இது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இது ட்ரூ தான், ஃபால்ஸ் கிடையாது. ஓகே, இது ட்ரூ. அடுத்து என்னது? இது ஃபால்ஸ், இது வந்து ட்ரூ. சரிங்களா? ஓகே சார். என்னன்னு பார்த்து அப்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா? எஸ் சார். சரி, வேற என்ன டவுட் இருக்குதாப்பா? வேற டவுட் இல்லைங்க சார். சரிம்மா, இது இப்போ ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே எடுத்துக்கிறேன். ஈவினிங் வாங்க, கொஞ்சம் அடிஷனல் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே சார். இந்த 4 ப்ராடக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே சார்.